ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ரசம் எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி போட்டு தண்ணி ஊற்றி எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். இது ஊறிட்டு இருக்கட்டும். அந்த டைமில் நம்ம மிளகு சீரகம் நசுக்கி எடுத்துக்கலாம். மிளகு சீரகம் இடித்து ரசம் வைக்கும்போது ரசம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு இடிக்கல்ல போட்டு நல்லா இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொரகொரப்பாக இடித்து எடுத்துக்கிட்டோன்னா போதும், ரொம்ப நைஸாக இடிக்க வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் இடித்து பவுட்ரு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த கல்லுலேயே ஒரு கட்டி பூண்டு போட்டு இடித்து எடுத்து வச்சுக்கிறேன். பூண்டு மிளகு சீரகம்லாம் இடித்து ரசம் வைக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதோட அரோமாவும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பூண்டு நான் இடித்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்குறேங்க. இந்த புளியில் ரசத்துக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இதுலேயே இடித்து வச்சுருந்த பூண்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே தக்காளி சேர்த்து கரைச்சிக்கலாம். ஒரு 3 தக்காளி சேர்த்து கரைச்சிக்கிறேங்க. இப்போ வர தக்காளியெல்லாம் நம்மளால் ரொம்ப பிழிஞ்சு நம்மளால் கையில் நல்லா கசக்கி பிழிய முடியறதில்லைங்க. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, தக்காளியை இந்த மாதிரி அதில் இருக்கிற சாரெல்லாம் பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தோலெல்லாம் இடிக்கல்லில் வச்சு கொஞ்சம் கொரகொரப்பாக இடித்து எடுத்துக்குவேன். அப்போ ஓரளவுக்கு நசுங்கி வரும். பாருங்கள், எவ்வளோ கெட்டியாக கல் மாதிரி இருக்குது. நம்மளால் அதை பிசிக்கவே முடியாது. நம்ம ரசத்துக்கு கையில் நல்லா இந்த மாதிரி பிசுக்கி விட்டு அந்த பூண்டு, தக்காளி, மிளகு சீரகம் இதெல்லாம் சேர்த்து கையில் நல்லா பிசைஞ்சு ரசம் வைக்கும்போது அந்த ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் இடிக்கல்லில் அந்த தோலெல்லாம் நசுக்கி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தோல் மட்டும் எடுத்து போட்டு நம்ம இடித்து எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லா நைஸாக கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம அம்மிக்கல்லில் வச்சு நகர்த்தி எடுத்த மாதிரியே நமக்கு தக்காளி கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்பு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த தக்காளி இப்போ வர தக்காளியெல்லாம் ரொம்ப கல் மாதிரி இருக்குதுங்க. கையில் வச்சு நசுக்கவே முடிய மாட்டேங்குது. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து எடுத்து போட்டுப்பேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்கி. பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கிறேன் இப்போ ரசத்துக்கு. இப்போ தாளிப்பு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிறேன். இப்போ காஞ்ச மிளகா போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை. நான் இப்போ ரசம் அப்படியே எடுத்து ஊற்றி தாளித்து விட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ ரசம் அதில் ஊற்றிட்டு இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த காஞ்ச மிளகாலாம் நல்லா கரைச்சி விட்டுருவேன் ரசத்தில். அப்போ காரம் நல்லா இறங்கும். இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ ரசத்துக்கு சிம்மில் வச்சு தான் நான் கொதிக்க வைப்பேன். ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், ரசம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சில்லுன்னு இருக்கிற தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சுருவேன். அவ்வளோதான், நம்ம ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.